1 2 3 மனுஷனுக்கு 3 சக்தி மையம் இருக்குது. என்ன தெரியுங்களா? தலை ஒரு சக்தி மையம், இதயம் 2வது சக்தி மையம், நாபி 3வது சக்தி மையம். நீங்கள் இதில் எந்த சக்தி மையத்தில் இருக்கிறீங்க? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? எங்களுக்கு புரியல. நாங்கள் எந்த சக்தி மையத்தில் இருக்கிறோம்? ஆல்ரெடி அறுத்தடைக்கப்பட்ட வாசல் இந்த சக்தி மையத்தில் நம்ம இல்லை. எல்லா மனிதர்களும் பிரதானமாக தலையில் இருதயத்தில் இந்த 2 சக்தி மையத்தில் தான் இருக்கிறாங்க. ரொம்ப குறைவாக இந்த இருதயங்கிற சக்தி மையத்தில் மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இப்போது நீங்கள் ஒரு சிக்னலில் நிற்கிறீங்க. அப்போ ஒரு பிச்சைக்காரரோ இல்லைன்னா உடம்பு முடியாதவரோ இல்லை ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களோ வந்து அம்மா தாயே எனக்கு ஏதாவது கொடுங்க, ஐயா ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் புத்தி மையத்தில் இருக்கிறீங்களா, அதாவது மூளை தலையில் இருக்கிறீங்களா, இல்லை இதய மையத்தில் இருக்கீங்களான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். எப்படின்னா, உடம்பு நல்லா தானே இருக்குது, நீ போய் உழைச்சி சாப்பிட வேண்டியது தானே, இங்கே வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற, இல்லைன்னா சில பேர் தள்ளிப்போ சில பேர் அப்படியே பேசாமல், அப்போ நீங்கள் தலைங்கிற மையத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் மூளையை வச்சு பகுப்பாய்வு பண்ணி அனலைசிஸ் பண்ணி இவன் நல்லா தானே இருக்கான், இவனுக்கு எதுக்கு நம்ம காசு கொடுக்கணும், நம்ம காசு இவனுக்கு எதுக்கு கொடுக்கணும், போப்போ அப்படின்னு தலையில் இருந்து உங்களோட சக்தி மையத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்க. ஒரு வேலை ஐயோ பாவம் வா இந்த 10 ரூபா வச்சுக்கோ சாப்பிடு, ஏன் இப்படி வெயிலே அலையிற, இப்போ இதை ட்ரெஸ் போட்டுக்கோ, இப்படி இரு அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் இதய மையத்திலிருந்து நீங்கள் செயல்படுறீங்கன்னு அர்த்தம். பிரியமானவர்களே, நம்ம எல்லாருமே பகுப்பாய்வு பண்ணி நம்ம கூட பழகிறவங்களெல்லாம் பகுப்பாய்வு பண்ணி நம்மளோட மூளை மையத்திலேருந்து வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா நிறைய பேர் நம்ம கூட இருக்கவே மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. எப்போ நம்ம இதய மையத்தில் இருக்கணும். அவங்க புரிஞ்சுக்காமல் ஓடி போனால் அது வேற விஷயம். ஆனால் நம்ம எப்போவுமே நம்ம இதய மையத்திலேருந்து வேலை செய்யணும். சில பேரை பார்த்தா நமக்கு பிடிக்காமல் போயிடுதும், சில பேரை வந்து ரொம்ப நாள் நம்ம கூட வச்சுக்க முடியாமல் போகும். வேண்டாம் இவங்க வேண்டாம், நம்ம ஏன் தெரியுமா துரத்துறோம்? ஒரு மின்சாரத்தினாலயா? ரொம்ப அதிசயமாக இருக்கே. ஆமாம், நம்ம நாபி மையத்திலிருந்து பாயக்கூடிய மின்சாரம் தான் அதுக்கு காரணம். சில பேர் கூட நீங்கள் ஏன் பழகுனீங்க, எதுக்கு பழகுனீங்கன்னே தெரியாது, அவ்வளோ க்ளோஸாக இருப்பீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, உங்கள் நாபி மையமும் நாபி மையமும் சேம் கரண்ட், ஒரே மின்சாரத்தில் இயக்கப்பட்டிருக்கும் சக்தி மையத்தில். அதனால தான் அவங்க கூட நட்புறவாக இருக்க முடியும். லவ் வேற, அது இதயத்திலையும் தலையிலிருந்து வர லவ்வை விட்டுருங்க, நட்பு மட்டும்தான். அது அந்த லவ்வை தாண்டின ஒரு விஷயம், அது வந்து நாபி மையத்திலேருந்து கனெக்ட் ஆகுது. அதனால் நீங்கள் எந்த மையத்தில் இருக்கீங்கன்னு யோசிச்சுட்டு மையத்தை மாற்றுங்க, வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.